இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை தியானிப்பதிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பாடு மரணங்களை நாம் அநேகம் தியானித்திருப்போம். அவருடைய மரணம், கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் இன்ன விதமாக மரிக்க வேண்டும் என்று தேவன் ஏன் அந்த சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல அவர் தாமே அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த மரணம் அவருக்கு தானாக வரவில்லை. அவரே அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவரே ஒப்பு கொடுத்தார், அவர் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து தாமே அவர் நியமித்த வேலை, கர்த்தர் நியமித்த வேலையின்படி, தேவன் தனக்கு குறித்திருந்த வேளையின்படி, அந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் மணி, அந்த 9ஆம் மணி வேளையில், அதாவது நம்மளுடைய நேரத்திற்கு 3 மணி, அந்த யூதர்களுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அவர் தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உலகத்திலே பிறந்த ஜீவனுள்ள எந்த மனுஷனோ தன்னுடைய ஜீவனை தன்னுடைய இஷ்டத்திற்கு ஒரு நேரத்தை அல்லது ஒரு வேளையை நியமித்து கொண்டு ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் தாமே அவருடைய ஜீவனை, அவருடைய மரணத்தை அவராமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 19:30 சொல்லியிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது நம்மை கொலை செய்வார்கள் அல்லது நாம் மரித்து போவோம் என்று தெரியும். ஆனால் யாருமே ஆண்டவரே, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதில்லை. நான் முதல் இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அவரது முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், ஆண்டவரே, என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அவன் ஜெபித்ததாக பார்க்கிறோம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் ஆவி போகிறது, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்ததாக நான் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு முறையும் இயேசு சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அவருக்கு குறிக்கப்பட்டிருக்கிற, அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வேலை, தன்னுடைய ஜீவனை தாமே ஒப்பு கொடுக்கக்கூடிய வேலை வரும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். எத்தனையோ முறை யூதர்கள் அல்லது பரிசேரு, வேதபாரகர் அவரை பிடிக்க, அவர் கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவாலயத்தை இவர் சுத்திகரிக்கும் பொழுது இந்த தேவாலயத்திலே காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள் எல்லாரையும் அடித்து அவர் அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த யூதர்களிடையே இவ்வாறு பேச்சு வரும்போது அவர் என்ன செய்தாரு? நம்மை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று அறிந்து அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்காமல் கலிலேயாவிலே தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வேலை வரும் வரைக்கும் கலிலேயாவிலே தங்கியிருந்தார் பார்க்கிறோம். அப்போ அவருக்குண்டான வேலை வரும் வரைக்கும் அவர் என்ன செய்தாரு? மரணத்திற்கு அவரை யாரும் கொலை செய்யவோ அவருடைய ஜீவனை எடுக்கவோ முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, தேவனே இதை கொடுத்திருக்கிறார். யோவான் 10:18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். மனுஷன் நியமித்திருக்கிறபடியோ மனுஷனுடைய ஆலோசனைப்படியோ அவரை கொலை செய்ய முடியாது. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, அவர் தாமே அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததினால்தான் அவருக்கு மரணம் நேர்ந்தது. மனிதர்கள் நினைத்து அவரை என்ன செய்ய முடியாது? கொலை செய்ய முடியாது. இன்னுமாக அவர் இந்த கலிலேயாவை விட்டு திரும்பும்போது சொல்லுகிறார், என்னுடைய வேலை வந்தது, நாம் என்ன யூதேயாவுக்கு போவோம் அல்லது எருசலேமுக்கு போவோம். இந்த கலிலேயாவிலே இருக்கும் பொழுது ஒரு கூடார பண்டிகை வரும் பொழுது அவருடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நீர் யூதேயாவுக்கு போம் என்று. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு இன்னும் வேலை வரல, உங்களுடைய வேலை
வந்திருக்கிறது என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய வேலை வர்றது வரைக்கும் அவர் அப்ப காத்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வேலை வந்தபோது அவர் எருசலேம் வந்து யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடித்து அவருடைய சிலுவை பாடுகளுக்கு அவரை உட்படுத்தி அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். அப்பொழுதும் அவர் ஜீவனை கொடுக்க, அதை பாருங்க, அவருடைய எல்லா வேத வாக்கியங்களும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் அவர் ஜீவனோடு இருந்தார். எல்லாம் நிறைவேறி முடிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை நாம் பார்க்கும் பொழுது அது மறுநாள் வந்து யூதர்களுக்கான ஓய்வு நாள். நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தது. அப்ப ஆயத்த நாளா இருந்தபடியினால் அந்த சிலுவையில் அறைந்தவர்கள் அந்த இரவு வரைக்கும் அவருடைய சரீரங்கள் சிலுவையில இருக்கக்கூடாது என்பதற்காக யூதர்கள் போய் வந்து பிலாத்திட்ட கேட்கிறாங்க. இயேசுவையும் அவரோடு கூட 2 கள்ளர்களையும் சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. இந்த சிலுவை மரணம் நிறைய பேர் சிலுவையில இந்த மாதிரி தண்டனைக்கும் அந்த சிலுவை தண்டனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனா இந்த சிலுவையில அறையப்பட்டவர்கள் ஒரு நாளைக்குள்ள மரித்து போவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வந்து 2 நாளோ 3 நாளோ அந்த சிலுவையிலே சித்திரவதை அனுபவித்து மரிப்பார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த கள்ளர்களும் மரிக்கவில்லை. ஏன்னா வந்து யூதர்கள் பிலாத்துவிடத்துல அனுமதி கேட்டு அந்த இயேசுவையும் அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களையும் கால் எலும்புகளை முறிக்க அவரிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா இவங்க ஒருவேளை சாகாம இருந்தா அந்த சரீரத்தை எடுக்க முடியாது. ஸோ அதனால கால் எலும்புகளை முறிச்சா சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடனே இறந்து விடுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய உடல்களை எடுத்து விடலாம். அந்த ஓய்வு நாளின் ஆயத்த நாளிலே அந்த உடல்கள் சிலுவையில இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்க பிலாத்தினிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு போறாங்க. பாருங்க, இந்த நேரத்திலே இவர்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து 3 மணி, அதாவது 9ஆம் மணி வேளையிலே தன் எல்லாம் நிறைவேறின என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். அவர்கள் இறந்த பிறகும் அவரை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்கள் நிறைவேறினது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த கூட இருக்கிற அந்த கள்ளர்கள் 2 பேருமே ஒருவேளை முறுமுறுத்துட்டு இருக்கலாம், சத்தம் போட்டுட்டு இருக்கலாம். அவர்கள் சாகலைங்கிறது இந்த போர் சேவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன செய்யறாங்கன்னா அவர்களை மரணிக்கும்படியாக அவருடைய கால் எலும்புகளை முறித்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவருடைய கால் எலும்புகளில் ஒன்றுமே முறிக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அவர் 9ஆம் மணி வேளையிலே அவர் தன் ஜீவனை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால் அவங்க பார்க்கிறாங்க, இவர் ஏற்கனவே மரித்து விட்டார். தன் தலையை சாய்த்து அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து விட்டார் என்பதை அறிந்து அவருடைய கால்களுடைய எலும்புகளை முறிக்காமல் அவருடைய விழாவிலே குத்தி அதனால இரத்தமும் நீரும் வெளிவந்தது என்று பார்க்கிறோம். இதுவும் ஒரு அடையாளம். அவர் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி விட்டார். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. அதனாலதான் அந்த இரத்தமும் நீரும் வெளிவந்தது என்று பார்க்கிறோம். அவர் ஈட்டியினால் அந்த குத்தும் பொழுது அவர் சரீரத்தில் உள்ள கடைசி சொட்டு இரத்தமும் வெளியே வந்தது. பிரியமானவர்களே, இந்த மரணமும் எப்படிப்பட்ட மரணத்திலே மரிக்க வேண்டும், எந்த வேளையிலே மரிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் நிறைவேறும்படியாக இந்த மரணத்தை தேவன் தாமே, கிறிஸ்து தாமே அதை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மரணித்த பொழுது அவர் வாசிக்கலாம், பூமி அதிர்ந்தது, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அவரோட அந்த கீழே இருந்த 100 அதிபதிகள் அதை பார்க்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? இவர்கள் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மிகவும் பயந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை விசுவசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானிக்கிற நாம் அந்த முன்னே நாம் பார்த்தது போல அவருடைய மரணம் ஒரு பரிதாபமான மரணம் அல்ல. அது முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட மரணம், இன்னவிதமான மரணம். இந்த நேரத்திலே அவர் மரிக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. அதனால்தான் அவர் தாமே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், ஒப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக அவர் தாமே எல்லாவற்றையும் அவராகவே ஏற்றுக்கொண்டார்.
உண்டு. எல்லாமே அவருக்கு தெரியும். என்னென்ன விதமான பாடுகளை நாம் அனுபவிக்க போகிறோம், என்னென்ன விதமாக நாம் மறிக்க போகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். பிதா அதை அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வெளிப்படுத்தி இருந்தபடியினால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் என்னை விட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். மரணத்தை தாமே அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஒப்பு கொடுத்த நமக்காக சிலுவையிலே பரிகரித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மரணத்தின் மூலமாக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிலுவையிலே மரித்து உம்மையே நீர் ஒப்பு கொடுத்து பரிபூரணமாக தேவனுக்கு பலியாக நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி, எதற்காக என்று நாங்கள் தியானிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக எங்களை தாழ்த்தி அப்பா, நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ரட்சிப்பையும் ஆண்டவரே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தினுடைய கண்களை திறந்தணும், எங்கள் மன கண்களை திறந்துடணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் மீட்படைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி பணிகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை